டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்கள், கூடாரங்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் வசிக்கும் குடும்பங்களுக்காக இடைக்கால தங்குமிடங்களை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. டிட்வா சூறாவளி தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் 6088 வீடுகள் முழுமையாகவும் 1,15,179 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் 2026 ஏப்ரல் 22 வரை 494 குடும்பங்கள் நாட்டின் 4 மாவட்டங்களில் உள்ள 20 பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதுடன் மேலும் பல குடும்பங்கள் கூடாரங்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். மண் சரிவு மற்றும் வெள்ளத்தினால் வீடுகளை இழந்த குடும்பங்கள் புதிய வீடுகளை அமைக்கும் வரை வாடகை வீடுகளில் தங்குவதற்காக 25,000 ரூபாய் மாதாந்த வாடகை கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த பகுதிகளில் வாடகைக்கு வீடுகளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் நிலவுவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சமர்ப்பித்துள்ள வீட்டு திட்டத்திற்கு அமைய இலங்கை ராணுவத்தின் மனிதவள பங்களிப்புடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கேகாலை, கண்டி, நுவரெலியா மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் கூடாரங்களில் தங்கியுள்ள 1000 குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டி முடிக்கப்படும் வரை இடைக்கால தங்குமிடங்களை அமைத்துக் கொடுப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.